ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். 2 நாளா என்னால லாங் வீடியோஸ் போட முடியல. அவ்வளோ பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அக்கா ஏன் நீங்க லாங் வீடியோ போடல, கமெண்ட்லயுமே உங்களோட லாங் வீடியோஸை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா 2 டேஸா பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் சரி ஓகே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னையில இருந்து முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது என்னோட லைஃப்ல நிறைய அடிப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதாவது நமக்கு என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களோட நான் வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இது நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தாண்டி அடுத்தவங்க சொன்னதை தாண்டி நான் நிறைய என்னோட அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாத விஷயம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். தொழிலா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் பண்ணும்போது அதுல நமக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம இன்னொரு விஷயம் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்ட்ல வர்றது பாத்தீங்கன்னா, இவ இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் தானே பண்ணிட்டு இருந்தா, அதையே அவளால ஒழுங்கா பண்ண முடியல, இது எப்படி பண்ணிடுவா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு வரும். அதை நம்ம கிட்ட முன்னாடியே இது நடந்துச்சுல, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டிஸ்கரேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு இது பேசுற ஒரு டாபிக்கான விஷயமா மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்மளோட ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யாருக்கிட்டையுமே எப்பவுமே வெளியில காமிச்சிக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்றத நம்ம முதல்ல நம்பணும். அதனால பாத்தீங்கன்னா என்னோட ஃபெயிலியர்ஸை மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் யாருக்கிட்டையும் பெருசா ஷேர் பண்றது இல்லை. இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்றது வேற. ஏன்னா ஃபெயிலியர்ஸ்ல இருந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னும் போது அது சொல்றது வேற. ஆனா நம்ம ரொம்ப க்ளோஸா பழகுறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, நான் இதை மாதிரி பண்ணேன், என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நான் இதை மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணேன், இதுல லாஸ் பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பொருள் வாங்க போறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது வீடா இருக்கலாம், இல்லைன்னா காரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம், என்ன ஒரு விஷயமா வேணாலும் இருக்கட்டும், தயவு செஞ்சு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. நான் சரியான ஓட்டவாய், நான் அதை பண்ணுவேன். நான் எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பெருசா எனக்கு வெளியில யாருமே கிடையாது. ஆனா சுத்தி சுத்தி ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னும் போதே அது ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம். ஆனா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே இது பண்ணலான் இருக்கேன், அது பண்ணலான் இருக்கேன், இது பண்ணலான் இருக்கேன், அப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். பட் இப்போ அதை நான் பண்றது கிடையாது. மோஸ்ட்லி நான் என்ன ரொம்பவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்குமே ஏதோ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேபி நம்ம அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்றத தாண்டி அந்த விஷயம் நடக்கட்டுமே, நடந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லலாம்ல அப்படின்னு தான் எனக்கு தோணும். நான் வீடு வாங்கும் போதும் சரி, இடம் பார்க்கும் போதும் சரி, இது இன்னைக்கு நாளைக்கு பார்க்க போறோம் அப்படின்னாலே நாளைக்கு பார்க்க போறோம், இது பண்ண போறோம், அது பண்ண போறோம் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லி அடுத்தவங்க கிட்டனா மேபி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில இருக்கவங்க கிட்டயா இருக்கலாம். அது ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பட் என்னோட ஃபெயிலியர் எனக்கு எப்போ இது நம்ம பண்றது தப்பு, இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடு ஒண்ணு பார்த்திருந்தோம். ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, ஒரு இடம் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இடம் பார்க்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா வீடு வாங்க போறோம். ஆக்சுவலா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் வரைக்குமே, டோக்கன் அட்வான்ஸ் வரைக்குமே கொடுத்துருச்சு. அது நம்ம வீடு தான் அப்படின்னு நாங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கும்போது, ஓகே நம்ம இன்னும் பணம் மட்டும் தான் ரெடி பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த வீடு கடைசியில என் கையை விட்டு போயிடுச்சு. அப்பதான் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். நம்ம இதை முன்னாடியே எல்லாருக்கிட்டே சொன்னதுனாலதான் மேபி இப்படி ஆயிடுச்சோ அப்படின்றது என்னோட மைண்டுக்குள்ள இருந்துச்சு. அது பொறாம அடுத்தவங்க ஐயோ இவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்னு பொறாமப்படுவாங்க அப்படின்றத தாண்டி அது ஏன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னா மேபி அவங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும், நமக்குமே அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா சொல்லலாம்ல. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடு பார்க்க வந்ததா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பயும் சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப் போகும்போது நமக்கு ஒரு ஒரு விஷயம் கத்துப்போம்ல, அந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயம் தான். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்க போறோம், எது வாங்க போறோம் அப்படின்னாலுமே நீங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. தயவு செஞ்சு முன்னாடியே எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா
உங்களோட சீக்ரெட் ஏதாவது இருக்கும். ரொம்ப பர்சனலான விஷயங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட எப்பவாவது வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா வந்து இருக்கும். அத தாண்டி அந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது அவங்க ஷேர் பண்ணி, அது வந்து உங்களோட காதுக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே, நான் உன்ன நம்பி தானே ஒரு விஷயம் வந்து சொன்னேன். பட் நீ வந்து அத அவங்க கிட்ட சொல்லியிருக்கல்ல, அப்படின்னும்போது அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் வந்து உங்களுக்கு உடைஞ்சு போயிடும். இன்னொரு விஷயம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து கெட்டு போயிடும். அதனால எவ்ளோ ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களாலும் இருந்தாலுமே சரி, உங்களோட சீக்ரெட்ஸ வந்து தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா, அத நீங்க சொல்றது மூலியமா சப்போஸ் இப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. யார்கிட்டயும் சொல்லாத ஒரு சீக்ரெட்ட நீங்க வந்து சொல்றீங்க. அவங்க சொல்லவே மாட்டாங்க அப்டின்னா கூட, பட் உங்களுக்குள்ள ஐய்யயோ! நம்ம இவகிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம்ல. இவங்க கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம்ல. ஒருவேளை அவங்க கிட்ட நான் இத பத்தி சொல்லிடுவாளோ, யார்கிட்டயாவது இத ஷேர் பண்ணிடுவாளோ அப்டின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆ எதுக்கு அந்த மாரி ஒரு பயத்த ஏன் நமக்கே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்டின்றது தான் என்னோட இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக நாங்க யார்கிட்டயும் எதையுமே ஷேர் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்ப சந்தோஷமா இருக்கீங்களோ, உங்களுக்கு எப்போ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதோ, அத வந்து ஷேர் பண்ணுங்க. அத விட்டுட்டு உங்களோட குறையையோ, இல்லன்னா வந்து உங்களோட பாஸ்ட்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தையோ, உங்களோட ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான சீக்ரெட்ஸையோ ஏன் அடுத்தவங்க கிட்ட சொல்ல போறீங்க? அது சொல்றது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எதுவுமே கிடையாதுல்ல. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க உங்க கஷ்டத்த சொல்றீங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாயிடும். அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஓ! அப்படியா? அப்படியான்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? கண்டிப்பா எதுவுமே இல்ல அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். நேத்து கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் முடிஞ்சதுன்னா இதுல வந்து ஆட் பண்றேன். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா நீங்க சொன்ன மாதிரி அதாவது அவங்கவங்களோட வேலைய மட்டும் பார்த்துட்டு, அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம நம்ம வேலைய மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அத என்னோட லைஃப்ல அவங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜையுமே வந்து பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொந்தமா வந்து இடம் வந்து வாங்கியிருக்கேன். சீக்கிரமா வீடு கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத கேட்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுதான் உண்மையான விஷயம். நீங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம, அடுத்தவங்க கிட்ட உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணாம, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்களோட குடும்பம் உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் நிம்மதி, அது அடுத்தவங்களுக்கும் நிம்மதி. எத பத்தியுமே யோசிக்காம, எந்த சீக்ரெட்ஸையும் உங்களோட ஃபேமிலி விஷயத்த அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கும்போது, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ப்ளஸ்ஸா தான் வந்து இருக்கும். நான் வந்து அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதனால உங்களுக்கு வந்து பெருசா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. ஆனா உங்களோட லைஃப்ல எந்த ஒரு கெட்டதும் வந்து நடக்காம இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட சீக்ரெட்ஸ யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருதுன்னு தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லாதீங்கப்பா. ஏன்னா, இது ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து கேட்பாங்க, "உங்க சம்பளம் எவ்வளோ?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த ஷூட்டிங் போகும்போதெல்லாம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாரி நாசூக்கா வந்து கேட்பாங்க, "ஆமா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்?" அந்த சம்பளத்த வச்சு தான் நம்மள வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆ நான் சில டைம் வந்து மோஸ்ட்லி வந்து சொல்றது என்னன்னா, தெரியல. இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த மாரி தான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்டின்னா 2 விஷயம் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, அதுவும் இந்த மாரி ஷூட்டிங் போற இடத்துலலாம் நம்ம குடுக்குற பேமெண்ட்ட வச்சு தான், ஓ! நீங்க வந்து இவ்ளோ பெரிய ஆளா, அவ்ளோ பெரிய ஆளான்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ய அடுத்தவங்க சம்பளத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது அது எப்படிதான் ஒரு கேள்வியா கேட்கறாங்க அப்படின்றதே எனக்கு வந்து தெரியல. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எங்க வீட்டு லோன் கட்ட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உங்களால ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு யாராவது அப்படி அடுத்தவங்களோட சம்பளத்த கேட்கிறவங்களா இருந்தீங்க அதுன்னா, அந்த பழக்கத்த முதல்ல மாத்திக்கோங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். உங்களோட ஹஸ்பண்டோட சம்பளமா இருக்கட்டும், உங்களோட சம்பளமா இருக்கட்டும், யார் கேட்டாலும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, அத வச்சுமே உங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம். ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அந்த மாரி டைம்லலாம் அவங்க சொல்றது என்னன்னா, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. கேட்டா எப்ப பார்த்தாலும் காசு இல்ல, காசு இல்லன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு. ஏன் 2 பேரும் வேலைக்கு போறோம்? நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். மேபி நம்ம 2 பேரும் வேலைக்கு போனா ஃபினான்ஷியலா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். சீக்கிரமா நம்மளோட கடன் அடைக்க முடியும் அப்படின்றதுனால தான், நம்மளோட குழந்தைங்கள விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு காலைல எந்திரிச்சு அவசர அவசரமா வேலை செஞ்சு, வீட்ல இருக்க வேலையும் முடிச்சுட்டு, ஆஃபீஸ்க்கு போயிட்டு, வெளியில வேலைக்கு போயிட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து, நைட்டு எப்படா படுப்போம் அப்படின்னு நெறைய லேடீஸ் வந்து இருக்காங்க. ஆனா நம்ம படுற கஷ்டம்லாம் யாருக்குமே வந்து தெரியாது.
அவங்க நினைக்கிற விஷயம்னா அவளுக்கு என்ன சம்பாதிக்கிறா, எப்படி சம்பாதிக்க முடியும்? சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா யாராவது காசு வந்து குடுத்துருவாங்களா? யாரும் குடுக்க மாட்டாங்க. அதனால உங்களோட சம்பளத்த சொல்றது மூலியமா அவங்க வந்து உங்கள கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் நீட் ஏதாவது இருக்கு அப்படின்னு நீங்க யார்ட்டயா போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னா கூட, எப்ப பார்த்தாலும் வந்து 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, கேட்டா காசு இல்லன்னு தான் சொல்றாங்க. அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் தாட்டா வந்து இருக்கும். அதனால யார் உங்களோட சம்பளத்த கேட்டாலும் தயவு செஞ்சு உங்களோட சம்பளம் என்னன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதனால அவங்க உங்ககிட்ட பேசலனாலும் பரவால்ல. உங்க சம்பளத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதனால அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் சீரியஸா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட வீட்ல நடக்கிற உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பிரச்சனையை வந்து தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே வந்து சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வராம இருக்காது. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துட்டு தான் இருக்கும். அதை எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட ஃபேமிலி கிட்டயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். எப்படியாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பேசி வந்து சமாதானம் வந்து ஆயிடும். ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்டை பத்தி உங்க ஃபேமிலிக்குள்ள நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது எப்போ உங்களோட ஹஸ்பண்டை அவங்க பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் அவங்களோட மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க பாக்குற விதம் உங்களோட ஹஸ்பண்டை இல்ல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டிருப்பீங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுப்பாங்க. ஆனா அவங்களோட வீட்டுக்குள்ள ஷேர் பண்ணும்போது அவங்க வீட்டுல சண்டையா, இவ வந்து இப்படி சொன்னாலாம், அவன் வந்து அப்படி சொன்னானா அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்து அவங்களுக்குள்ள இருக்குமே தவிர அதுக்கான மேபி ஆறுதல் வேணா சொல்லுவாங்க. கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும், ஏன் உங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்கு அது ஆறுதலா தான் வந்து இருக்கும். ஆனா அது நம்மளோட மரியாதையும் நம்மளோட ஹஸ்பண்டோட மரியாதையும் அது வந்து கெடுக்கும் கண்டிப்பா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்ற ஆறுதலுக்காக நம்மளோட குடும்ப கௌரவம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்கள விட நம்ம வந்து என்ன ஆகுறோம்னா நம்மளோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம சில டைம்ல வந்து யோசிப்போம், என்ன அப்படின்னா தெரியாம சொல்லிட்டோமோ, ஏன்டா இவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம போய் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம அன்னைக்கே கூட காலைல சண்டை நடக்குது, பெரிய சண்டையா கூட இருக்கட்டுமே, ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வந்து கண்டிப்பா சமாதானம் வந்து ஆயிடும். ஆனா நம்ம அவங்க கிட்ட சொல்லும் போது ஆப்வியஸா அவங்களுக்கு என்னன்னா அவங்க வீட்டுல சண்டை அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ள வந்து இருக்கும். அதனால எந்த ஒரு ஆறுதலையுமே அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் வந்து சொல்லிக்கோங்க. அது என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளேயே சரி, ஹஸ்பண்டே சரியில்லை அப்படின்னா கூட உங்க பசங்க இருப்பாங்க, பசங்க கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கவங்க. உங்களுக்கு ஒரு வலினா அது கண்டிப்பா அது அவங்களுக்கும் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்னா அது வந்து உங்க குடும்பத்துக்குள்ளதான் இருக்கும். அதை தாண்டி உங்க ஃபேமிலியை தாண்டி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு நியூஸா தான் போகுமே தவிர, ஐயோ நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஐயோ அவங்க வீட்டுல பிரச்சனை எல்லாம் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்களுமே இருக்காங்க. ஆனா அவங்களோட யோசனை நீங்க சொல்ற அந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நாளைக்கு உங்களை பார்க்கும்போதோ உங்களோட ஹஸ்பண்டை பார்க்கும்போதோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க இப்படிதான் அப்படின்ற தாட் வந்து நம்மளே அடுத்தவங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மாதிரி வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதே மாதிரி அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்களே உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசி சமாதானம் வந்து ஆயிடுங்க. அது தாண்டி நான் இதை எங்க அப்பா கிட்ட கொண்டு போறேன், எங்க அம்மா கிட்ட கொண்டு போறேன்னு எந்த ஒரு சூழ்நிலையுமே கொண்டு போகாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுக்கும். அதனால உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து பண்ணாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதை யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மேபி நம்மளே இன்னும் ரொம்ப டவுனா வந்து ஃபீல் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இவ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா மத்த வேலை எல்லாம் செய்யறா அப்படின்ற மாதிரிதான் அடுத்தவங்களோட கண்ணோட்டம் வந்து இருக்கும். ஆஹ் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நம்ம அதை தான் வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரை நானுமே வந்து பார்த்துருக்கேன். எப்போ கேட்டாலும் ஐயோ அக்கா எனக்கு உடம்பே சரியில்லைக்கா, ஐயோ எனக்கு அது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆக்கும். உங்களோட நெகட்டிவிட்டி அவங்களே இதாக்கும்ல. அதனால தயவு செஞ்சு அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. மேபி உடம்பு சரியில்லை அப்படின்னா
சொல்லலாம் எனக்கு வந்து காய்ச்சல் இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொல்றதுனால எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஆனா எப்போ ஒருத்தரை பார்க்கும் போதுமே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என் உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, டாக்டர் வந்து இது சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து கை வலி, கால் வலி, முட்டி வலி, தயவு செஞ்சு இதை சொல்லவே சொல்லாதீங்க. அது உங்களையுமே ரொம்ப வீக் ஆக்கி உங்களோட ஆப்போசிட்ல இருக்கவங்கள, ஐயோ இவ ஃபோன் பண்ணா நம்ம எடுக்கணுமா, இவ எப்ப பார்த்தாலும் இதை தானே பேசுவா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்லுவா அப்படின்ற மைண்ட் செட் வந்து எப்பவுமே உருவாக்காதீங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்து சொல்லாதீங்க. லாஸ்ட் ஃபைனல் பாயிண்டா நான் சொல்றது என்ன அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க. நீங்களுமே தேவையில்லாத விஷயத்த வந்து பேசாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பேசுவோம். ஆனா அவங்க ஆப்போசிட்ல இருந்து வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து தெரியாது. அது நிறைய டைம்ல நமக்கு பிரச்சனையா கூட வந்து மாறலாம். அதனால நீங்க பேசும்போது எல்லா வார்த்தையும் பார்த்து பேசுங்க. அதே மாதிரி யார்கிட்டயாவது எதை பத்தியாவது சொல்றீங்க அப்படின்னா கூட அது 1க்கு 2 தடவை யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை வந்து தவிர்த்துருங்க. இதெல்லாம் டக்குன்னு சில டைம் தோணும். ஏன் சொன்னா என்ன, நம்ம சொல்லுவோம், ஏன் நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது அப்படிதான் நமக்கு வந்து தோணும். அதனால உங்களுக்கு எப்பவுமே எந்த பிரயோஜனமுமே வந்து இருக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அது மட்டும்தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கவலை, என்ன சந்தோஷம் எது இருந்தாலும் உங்க ஃபேமிலியோட மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எப்படி இருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. மேபி நீங்க கஷ்டமா இருந்தீங்கன்னா உங்க பசங்கம்மா நீ கவலைப்படாத, சின்ன பசங்களா கூட இருக்கட்டும், சரியாயிடுமா நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல தேவைப்படுறது ஆறுதல் மட்டும்தான். அது நம்ம பசங்க கிட்ட இருந்து நம்மளோட குடும்பத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப உண்மையானதா வந்து இருக்கும். பட் நீங்க இதை அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது அது மோஸ்ட்லி ஃபேக்கா இருக்கும் அப்படிதான் நான் வந்து நம்புறேன். அதனால யார்கிட்ட பேசும்போதும் பார்த்து பேசுங்க. முதல்ல தேவையில்லாத பேச்சுக்களை வந்து முதல்ல குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்க கிட்ட பேசி உங்களோட டைமை வேஸ்ட் பண்றீங்களோ அதை முதல்ல கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட லைஃப்ல அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அடுத்தது உங்க ஃபேமிலியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம்னு யோசிங்க. எனக்கு வேலைக்கு போகலாம் விருப்பமே இல்லை, எனக்கு சம்பாதிக்கலாம் விருப்பமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட குடும்பத்தை எவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கலாம். ஏன்னா கடவுள் வந்து நமக்கு ஒரு லைஃப் தான் கொடுத்துருக்காரு. அந்த லைஃப்ல ஒரு நாளும் நம்ம கண்டிப்பா ஒரு ரொம்ப பொக்கிஷமான ஒரு நாள் நான் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லா நாளையுமே நான் அப்படிதான் பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் என் ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த நாளை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நாளை நான் எந்த விதத்திலயும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக எங்க வீட்டுல சண்டையே வராதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சண்டைலாம் வரும், சண்டை போட்டுப்போம், 10 நிமிஷத்துல திரும்ப பேசுவோம். நீ பேசாத, நான் பேசாத, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, பசங்களை அடிப்போம், திட்டுவோம். இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்ஸையும் தாண்டி ஆனா நான் என் குடும்பத்தோட இருக்கேன். கடவுள் வந்து எனக்கு இதுக்கான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம எப்படி என் ஃபேமிலியை நான் ரொம்ப ஹாப்பியா கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மற்றபடி தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத யோசனையோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே வெளியில வந்து ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஃபேமிலி கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் இருக்கு, ஏதாவது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மட்டுமே வீடியோல சொல்றேன். ஏன்னா என்ன நிறைய பேர் கேட்கறது, அக்கா நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது என்னோட லைஃப்ல நடக்கிற ஹாப்பியான மூமெண்ட்ஸை மட்டும் தான் உங்ககிட்ட நான் எப்பவுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கும் கஷ்டம் கவலை எல்லாமே வந்து இருக்கும். பட் என்னால முடிஞ்சது வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே அக்கா உங்க வீடியோஸ் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப டவுனா இருக்கும்போது உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்குது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றீங்கல்ல, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களோட நெகட்டிவிட்டியை அடுத்தவங்க கிட்ட கொண்டு போகாதீங்க. உங்களோட பர்சனலா அடுத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.